காலையில் 6 மணிக்கு அலாரம் வச்சு எந்திரிச்சேன். ஆனால் 6 மணி தான் ஆகுது. சரி ஒரு 6:30 மணி வரைக்கும் தூங்கலான்னு இப்படி கண்ணை அசந்தது தான். முழிச்சு பார்த்தா மணி 7:30 நம்ம 8 மணிக்குள்ளே நான் டிஃபன் பிரேக்ஃபாஸ்ட்டு லஞ்சு கிஞ்சு எல்லாமே பண்ணணும். அரை மணி நேரத்தில் என்ன பண்ணுறதுன்னு முழிச்சிட்டு நிற்காம டக்குன்னு சாதுரியமாக ஒரு ஐடியா பண்ணேன். ஆனால் நேற்று நான் என்ன யோசனை பண்ணி வச்சுருந்தேன்னா, தட்டைப்பயிறு கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு போட்டு குழம்பு, கீரை பொரியல், முட்டை ஆம்லெட்டு, சப்பாத்தி, ஒரு குருமா இதெல்லாம் காலையில் பண்ணி கொடுத்துடலான்னு ஐடியா பண்ணி தான்ப்பா நான் எந்திரிச்சேன். ஆனால் அந்த தூக்கம் கண்ணை தட்டுச்சு. சரி கிடைச்ச அரை மணி நேரத்தில் என்னென்ன பண்ண முடியுமோ பண்ணிடலான்னு சொல்லிட்டு கடகடன்னு தட்டைப்பயிறு கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு போட்டு ஒரு பக்கம் குழம்பு, காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லியும் அந்த தட்டைப்பயிறு குழம்பையும் வச்சு கொடுத்துட்டேன். ஆனால் உண்மையிலே இந்த அவசரடியில் வைக்கிற குழம்பு டாப்புனாச்சும் செம்மையாக இருந்ததுப்பா. இட்லிக்கு அவ்வளோ சூப்பராக இருந்தது, சாப்பாட்டுக்கும் செம்ம சக்கத்தாக இருந்தது பெங்களூர்கார் சொல்கிற மாதிரி. அப்புறம் கீரை பொரியல், முட்டை ஆம்லெட் எல்லாமே பண்ணிட்டேன். என்ன எக்ஸ்ட்ரா அந்த சப்பாத்தியும் குருமாவும் பண்ணல, அது போல் இட்லியும் தட்டைப்பயிறு குழம்பையும் வச்சு கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து கல்பனாக்கு ஒரு பெரிய கும்பிடு போட்டு எல்லாம் பேக் பண்ணி கொடுத்துட்டேன். கரெக்டாக 8 மணி 5 நிமிஷத்துக்கு முன்னாடி எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துட்டேன். எங்கேருந்து அவ்வளோ சுறுசுறுப்பு வந்துச்சுனே தெரில. சரி ஓகே, அதை முடிச்சுட்டு நேராக வந்து பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷினில் துணியை போட்டேன். எப்படி இருந்த கிச்சன் இப்போ எப்படி மாறிடுச்சு பார்த்தீங்களா? கடகடன்னு கல்பனா அமிச்சதுமே வேலை செஞ்சுட்டு குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டேன். இந்த புடவையிலே ரெட் கலர் இருந்தது, அதனால் அந்த ரெட் கலர் வளையல் போட்டிருக்கேன். இந்த மாதிரி வளையல்ஸ் யாருக்காவது வேணா கீழே கொடுத்துருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் வாங்க, உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. சரி நம்மளும் வேலை கிளம்பணும் இல்லையா இன்றைக்கி, அதனால் ஃபிட்டிங்ஸ்லாம் நிறையா இருந்தது. டூல்ஸ் பேக்கை தூக்கிட்டு சிலிண்டர் எடுத்து ஃபிட்டிங் பண்ண போயிட்டேன். ஸோ ஒரு கோயிலில் தான் இன்றைக்கி ஒரு ஃபிட்டிங்கு. இன்றைக்கி ஃபிட்டிங்கும் சூப்பராக முடிஞ்சது, காலையில் வேலையும் சூப்பராக சுறுசுறுப்பாக முடிஞ்சது. பாய்ப்பா.